திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 2 பகுதி 7. சிவநெறி செல்வர்கள் சிவனை பற்றிய கதைகளை சொல்லி இடையறாத சோழ தேசத்தில் பரப்பி செல்வமும் ஆளுமை இவையெல்லாம் நிலையற்றது என்று சொல்ல, இவர்கள் தாமலையில் தண்ணீராக இருந்து இது பற்றி பெரும் கோஷங்கள் ஏதுமில்லாமல் வெற்றி பெற்றதை அனுபவிக்கின்ற போதும் இறை ஆண்மையோடு இருக்கிறார்கள். இந்த இறை ஆண்மைதான் சோழ தேசத்தின் நாகரிகம். அப்பா 2 கைகளாலும் தன் முகத்தை குந்தவை பிராட்டியார் பொத்திக் கொண்டார். கைகளை எடுத்துவிட்டு குணசீலனை நோக்கி கைகூப்பி தலை வணங்கினார். வந்தியத்தேவரும் கண்கள் கலங்கி இருந்தார். முன்னேறி அந்த இளைஞனின் தடையை தடவி வாழ்க என்று சொன்னார். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உறைந்து போயிருந்தார். அவருடைய கண்கள் சிவந்திருந்தன. உதடுகளில் லேசான நடுக்கம் இருந்தது. முகம் இடது பக்கமும் வலது பக்கமும் திரும்பி ஆடிற்று. கைகள் பரபரத்தன. மெல்ல முன்னேறினார். குணசீலனை உற்று பார்த்தார். அவன் கழுத்து வளையத்தில் கை வைத்து முழு பலத்தோடு அதை நிமிர்த்தினார். இடைவெளியை ஏற்படுத்தினார். அந்த வளத்தை கழுத்திலிருந்து விடுவித்து வெளியே எறிந்தார். மருந்து போடுங்கள் என்று கையை உயர்த்தி கட்டளையும் இட்டார். சோழ வீரர்களில் 4 பேர்கள் பாய்ந்து குணசீலன் கழுத்துக்கு பொண்ணுக்கு மருந்து போட்டனர். 2 கைகளாலும் குணசீலன் தோள்களை கெட்டியாக ராஜராஜர் பற்றி கொண்டார். நீ பாண்டிய தேசத்தவனாக இருந்தாலும் உன் பண்பினால், தெளிந்த பேச்சினால், உயர்ந்த சிந்தனையால் என் மனதில் மிகப்பெரிய இடத்தை பெற்றுவிட்டாய். உன் முகம், உன் பேச்சு, உன் குரல் இனி எனக்கு மறக்கவே மறக்காது. தன்னுடைய பச்சை நிற மேல் சால்வையை எடுத்தார். வீசினார். அவன் மீது சுற்றி போர்த்தினார். களிம்புகளின் மீது அந்த சால்வை படர்ந்து அழகாக அமர்ந்து கொண்டது. குணசேலரே, இப்பொழுதே உமக்கு இங்கேயே விடுதலை தருகிறேன். நீர் பாண்டிய தேசம் போகலாம். நீர் இனிமேலும் அடிமை இல்லை. ஐயா, நான் பாண்டிய தேசம் போகத்தான் போகிறேன். ஆனால் இப்பொழுது அல்ல. நீங்கள் கட்டுகிற இந்த கோயிலை பார்த்துவிட்டு உங்களோடு பேசி பழகிவிட்டு பாண்டிய தேசம் போவேன். இதே போல் இல்லாவிட்டாலும் இது போன்ற ஒரு சிறிய கோவில் கற்றலை நான் பாண்டிய தேசத்தில் எழுப்ப வேண்டும் என்ற ஆசை உடையவனாக இருக்கின்றேன். நல்லது, சிவன் அருளால் அது நிறைவேறட்டும். இங்கிருந்து இந்த கோயில் கட்டும் கலையை கற்க வேண்டும் என்று ஆசைப்படுவது மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. நல்லது. எங்கு தங்கி இருக்கிறீர்கள்? தெரியவில்லை ஐயா. வந்தியத்தேவர் இல்லத்திற்காக வந்திருக்கிறேன். அதாவது அரண்மனைக்குள் இருக்கிறீர்களா? நான் எங்கே இருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. இவர் எங்கே இருத்தல் நலம்? உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் திரும்பி தன்னுடைய அந்தரங்க படையை வினவினார். அதை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்கின்றான் ஒரு படைத்தளபதி. இவரை நான் அடிக்கடி சந்திக்க வேண்டுமே, அதற்கும் ஏற்பாடு செய்கின்றோம். இவர் அரண்மனைக்குள் தங்கலாமா வேண்டாம் என்பதே எங்களுடைய அபிப்பிராயம். எங்கு தங்க வைக்கப் போகிறீர்கள் அதை சொல்லுங்கள். தேவரடியார்கள் தங்கியிருக்கின்ற இடத்திற்குள் ஒரு வீடு காலியாகி இருக்கிறது. அந்த இடத்தில் இவரை தங்க வைக்கலாம் என்று இருக்கிறோம். இவருக்கு அதில் பிடித்தமா என்று கேட்டுக்கொள்ளுங்கள். நான் சிற்பிகளுக்கு நடுவேயே இருக்க விரும்புகின்றேன். குணசீலன் பேசினான். அது உங்களுக்கு நல்லது. வந்தியத்தேவரே, இவரை சிற்பிகளுக்கு நடுவே நல்ல வீடு பார்த்து குடி வையுங்கள். சிற்பி தலைவரிடம் இந்த பாண்டிய தேசத்து வீரர் என்னுடைய நண்பர் என்று அறிமுகப்படுத்துங்கள். குணசீலரே, எப்பொழுது நான் கோயில் கட்டும் தளத்திற்கு வந்தாலும் அங்கு வந்து என் எதிரே நின்று நீங்கள் பார்க்க முயற்சிக்கலாம். உங்களை எவரும் தடுக்க மாட்டார்கள். என் அந்தரங்க வீரர்கள் அனைவருக்கும் இது ஒரு கட்டளை. குணசீலரை தடுக்க வேண்டாம். ஆனால் வழக்கமாக சோதனைகள் நடைபெறும். ஸ்ரீ உடையார் அவர்களே, செய்து கொள்ளுங்கள். ராஜராஜர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார். சில சமயம் ராஜராஜரின் அந்தரங்க ஒற்றர்கள் ராஜராஜரின் பேச்சை கேட்காமல் போவதும் உண்டு. அவர் உத்தரவிட்ட பிறகு மறு உத்தரவு வேண்டும் என்று சொல்வதும் உண்டு. அவர்கள் தெளிவாக குணசீலனை அனுமதிக்கும் முன்பு சோதிப்போம் என்றார்கள். சோதனைக்காக உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் அனுமதியும் வாங்கினார்கள். போய் சுற்றி பாருங்கள். உங்களுடைய பேச்சு என் நெஞ்சை தொட்டது. நாம் நிறைய பேசுவோம். பாண்டிய தேசம் பற்றி, பாண்டிய அரசியல் பற்றி உங்களுக்கு தெரிந்ததை எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள். சோழ தேசத்தில் எங்கு போக விருப்பமோ எங்கு வேண்டுமானாலும் போகலாம். நான் அதற்கு உங்களுக்கு அனுமதி தருகிறேன். அக்கா, வாருங்கள். வந்தியத்தேவரையும் அழைத்து கொள்ளுங்கள். கோவில் நிலம் முழுவதும் நாம் ஒருமுறை சுற்றிவிட்டு வருவோம். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் நகர குணசீலன் தளர்ந்து உட்கார்ந்தான். மெல்ல நிலத்தில் சாய்ந்தான். அவனுக்கு கண் கிறங்கி தூக்கம் வந்தது. முத்தான பொன்னங்கை ஏதோ யாருக்கோ கட்டளையிட்டாள். ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை மூலிகையில் சாறு எடுத்து ஒரு வீரனிடம் கொடுத்து அதை குணசீலனுக்கு புகட்டச் சொன்னாள். அந்த வீரன் குணசீலனை நிமிர்த்தி அவன் வாயில் அந்த பச்சை இலையை போட்ட அவன் எழுந்து நின்றான். ஓடிப்போய் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டான். வயிறு புரட்டி வாந்தி எடுத்தான். முதல் எடுப்பிலேயே அவனுக்கு முகம் தெளிந்து விட்டது. இனி அடுத்தது நமக்கு என்ன வேலை?
உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அருகே நின்றிருந்த அதிகாரியை பார்த்து கேட்டார். வெளியூரிலிருந்து வரும் தேவரடியார்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். அந்த வீடுகளை வந்து பார்க்க வேண்டும். இதுவரை 40 வீடுகள் முடிந்திருக்கின்றன. விரைவாய் மற்றவையும் எழுப்பி முடித்து விடுவோம். அவர்கள் நீங்கள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் உங்கள் பாதம் பதிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படியா? மன்னர் கேட்டார். அவர் கேள்வியில் கவலை தெரிந்தது. இது எவ்வித முடியும் என்கின்ற மெல்லிய ஒரு சலிப்பும் தெரிந்தது. ஒவ்வொரு வீடும் ஏறி இறங்க வேண்டாம். ஏதேனும் சில வீடுகளை பார்த்துவிட்டு போனாலும் நன்றாக இருக்கும். வீடுகள் அவர்களுக்கு திருப்தியாக இருக்கின்றதா? இல்லை, மெல்லிய குறைகளை சொல்லுகிறார்கள். அதிகாரி பதில் சொன்னான். என்ன குறைகள்? வீடு இன்னும் உயரமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கடும் மழை பெய்து தண்ணீர் சூழ்ந்தால் வீட்டிற்குள் வந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள். இந்த இடமே மேடுதானே, எப்படி இங்கு தண்ணீர் வரும்? ஆனால் அவர்கள் அதை ஏற்க மறுக்கிறார்களே. சரி, நான் சொல்கின்றேன். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் நடக்கத் துவங்கினார். சிறு தேர் கொண்டு வரட்டுமா? வேறொரு அதிகாரி கேட்டார். ராஜராஜ தேவர் தலையசைத்துவிட்டு மறுத்துவிட்டார். குதிரை கொண்டு வரட்டுமா? இன்னொரு அதிகாரி கேட்க, அதில் ஏறவும் அவளுக்கு விருப்பமில்லை என்று தெரிவித்தார். ஆனால் ராஜராஜ தேவரின் நடையில் அவ்வளவு விறுவிறுப்பு இல்லை. கடும் சிந்தனை வயப்பட்டது போல் தெரிந்தது. கூட்டம் விலகி அவருக்கு வழி ஏற்படுத்தி இரண்டுபுறமும் உள்ள மக்களை உற்று பார்த்து கொண்டே வந்தார். அவர் சட்டென்று நின்றார். அக்கன் எங்கே? குந்தவி பிராட்டியார் எங்கே என்று கேட்டார். அதிகாரிகள் பாய்ந்து ஓடி பின்னே வருகின்ற குந்தவி பிராட்டியாரிடம் தகவலை தெரிவித்தார்கள். வந்தியத்தேவரையும் வரச்சொல் என்று உடையவரின் குரல் அழைக்க வந்த வீரர்களின் காதுகளில் அது எட்டியது. உங்களையும் கூப்பிடுகிறார் என்று வந்தியத்தேவரை பார்த்து அதிகாரிகள் கூற அவர் மெல்லச் சிரித்தார். எப்படி இப்படி கூவுகிறார்? குந்தவை பிராட்டியார் அங்கு வந்தால் நானும் கூட வந்து விட்டு போகிறேன். நான் கூப்பிட்டால் வரமேட்டானே என்ற எண்ணம் ஏன் அவருக்கு வருகிறது? குந்தவை, மன்னரிடம் சொல். இயல்பாக சாதாரணமாக இருக்கச் சொல். மிகுந்த கவனத்தோடும் கவலையோடும் காணப்படுகின்றார். இது அவருடைய உடல் நலத்திற்கு நல்லதல்ல. சரி, சொல்லலாம். ஆனால் எதிரே இருக்கின்ற வேலைகளை பார்க்கும் பொழுது எனக்கும் கவலைதான் வருகின்றது. எப்படி இந்த கோயிலை முடிக்கப் போகிறோம் என்று புரியாமல் ஒரு வேதனை எழுகிறது. முடித்து விடலாம். நாம் முடிக்கிறோம் என்ற எண்ணம் இருந்தால் பிரச்சனை ஏற்படும். இறைவன் கையில் ஒப்படைத்துவிட்டு நம்முடைய வேலைகளை நாம் சாதாரணமாக செய்ய துவங்கலாம். அவர்கள் பேசிக்கொண்டே உடையாரிடம் நெருங்கினர். என்ன அருள்மொழி? உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் இயற்பெயரை விழித்தபடியே குந்தவை பிராட்டியார் அருகே வந்தார். அந்த பாண்டிய தேசத்து இளைஞனின் பெயர் என்ன? குணசீலனா? அவன் பேசியதை கேட்டீர்கள் அல்லவா? திருத்தொண்டர் கதையை பற்றி அவன் பேசுகிறான். அதை கொண்டு போய் பாண்டிய தேசத்திலுள்ள மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இது வாழ்க்கையை பண்படுத்தும், நாகரிகமாக்கும் என்றும் சொல்லுகின்றான். திரும்ப திரும்ப அவன் வார்த்தைகளே எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. மனித வாழ்க்கையில் நாகரிகம் என்பது அருள் உடைமை. அந்த அருள் உடைமை என்பது வெகு சிலரிடம் மட்டுமே இருக்கின்றது. இப்படி மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் எடுத்துத்தான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. கோவில் கட்டுவதைப் போல், போர் செய்து வெல்லுவதைப் போல் நான் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம், குமரியிலிருந்து திருப்பதி வரை பல நபர்களை அனுப்பி பல தமிழ் அறிஞர்களை வரச் சொல்லி அவர்களால் எவ்வளவு அடியார்கள் கதையை திரட்ட முடியுமோ அத்தனையும் திரட்ட வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? இவைகளை ஒரு தொகுப்பாக எவரேனும் எழுதினால் என்ன? அந்த கோயில் நிலத்தின் நடுவே நின்று உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கேட்டார். ஆஹா, அருமையான யோசனை. தமிழகத்தின் பண்பாடு முழுவதும் இந்த கதைகளில் வெளிவந்துவிடும். இருக்கின்ற 10-15 கதைகளுக்கே கண்ணீர் கோர்த்து வயிறு கலங்கி அழ வைக்கிறது. இதுபோல எத்தனை கதைகள் இருக்கின்றனவோ அவைகளை போய் கேட்டுக்கொண்டே வந்தால் இதை யாரிடம் ஒப்படைப்பது அக்கன்? இதை கேட்கத்தான் நான் உங்களை அழைத்தேன் என்றார். நம்பியாண்டார் நம்பியிடம்தான் ஒப்படைக்க வேண்டும், வந்தியத்தேவர் சொன்னார். நம்பியாண்டார் நம்பி தேவார திருவாசக பதிகங்களை பிரதி எடுத்து கொண்டிருக்கிறாரே, அந்த வேலையே இன்னும் முடியவில்லையே. சிதம்பரத்தில் இருந்து கொண்டு அங்கிருந்து வந்த ஓலைச்சுவடுகள் மெழுதுவும் பழுதுபட்டிருக்கின்றன. இது நெட்டி வேலையாக இருக்கின்றது. நிறைய பெண்களை அந்த வேலையில் ஈடுபடுத்தி அவர்கள் நிதானமாக நடந்து செய்து கொண்டிருக்கின்றார். தயவுசெய்து அவரை இப்பொழுது கலைக்க வேண்டாம். குந்தவி பிராட்டியார் வேகமாக பேசினார். நான் நம்பியாண்டார் நம்பியை பற்றி பயணப்படச் சொல்லவில்லை. நம்பியாண்டார் நம்பியிடம் சொன்னால் அவர் நல்ல ஒரு மனிதரை சொல்லுவார் அல்லவா? இந்த வேலையை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை அல்லவா? இது போர் வீரர்களின் வேலை அல்ல, புலவர்களின் வேலை. எந்த புலவருக்கு சைவ மதத்திலும் அடியார்கள் கதையிலும் ஆர்வம் இருக்கிறது என்று பார்க்க வேண்டாமா? வெறும் புலவரால் எப்படி முடியும் அருள்மொழி?
குமரியிலிருந்து திருவேங்கடம் வரை பயணப்படுவதென்றால் குதிரையில்தான் பயணப்பட வேண்டும். வேகமாக பல இடங்களுக்கு போக வேண்டும். வெயில், காற்று, மழை என்று எல்லா இடர்களையும் சமாளித்து கொள்ள வேண்டும். பல வனாந்திரங்களையும் தாண்டி போக வேண்டும். சேர தேசத்திற்கு எந்த புலவர்களாவது நடந்து போக இயலுமா? எனவே இது புலவரின் வேலை அல்ல, போர் வீரனின் வேலை என்று நான் கருதுகின்றேன். அப்படியானால் இதில் ஆர்வம் இருக்கிறவர் போக வேண்டும் என்பது உண்மையானால் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் தான் போக வேண்டும். வந்தியத்தேவர் கண்கிமிட்டி சொல்ல சட்டென்று திரும்பி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வந்தியத்தேவரை உற்று பார்த்தார். என்னுடைய ஆசையும் அதுதான். கோவில் கட்டுவதற்கு முன்பே நான் இந்த வேலையை துவங்கி இருக்க வேண்டும். எதனாலோ எனக்கு இது நினைவில்லாமல் போய்விட்டது. உண்மையிலேயே இதுதான் மிகச் சரியான காலம். சேர தேசத்திலும் பாண்டிய தேசத்திலும் சாளுக்கிய தேசத்திலும் தொண்டை நாட்டிலும் நடுநாட்டிலும் தெற்கே குமரி வரையும் ஈழத்தில் கூட வெகு எளிதாக நுழைய முடியும். அந்த தேச தலைவர்கள் எல்லோருமே நல்லதொரு சம்பந்தம் நம்மோடு வைத்திருக்க இப்பொழுது பயணப்படுவதுதான் எளிது. நான் ஒரு சாதாரண போர் வீரனாக அல்லது சிவ மடத்தைச் சேர்ந்தவனாக இந்த ஊர்களுக்கெல்லாம் போய் இங்கு என்ன நடந்தது, யார் அடியார்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் செய்த அதிசயம் என்ன, அவர்கள் வாழ்க்கை எப்படி உன்னதமாயிற்று, சிவ தரிசனம் எப்படி அடைந்தார்கள் என்றெல்லாம் விசாரித்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நெடுநாள் ஆசை. கோவில் கட்டுவதற்கு பதில் இந்த சரித்திரங்கள் தேடுவதை செய்திருந்தால் தமிழுக்கு மிகப்பெரிய உன்னதமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருப்பேன் என்று நினைக்கின்றேன். அருள்மொழி, கோவில் கட்டுவது என்பது எளிதான விஷயமா? நீ சொல்வது போல் ஊர் ஊராக போய் கதைகள் தேடி வருவது, சரித்திரம் தேடி வருவது என்பது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். நான் கூட செய்ய முடியும். ஆனால் இந்த கோவில் கட்டுவதை ஐயனே, உன்னை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. இன்னொரு முறை இந்த கோவில் கட்டுவதை விட முக்கியமான வேலை வேறு ஏதேனும் ஒன்று இருப்பதாக தயவு செய்து சொல்லாதே. குந்தவை பிராட்டியார் உசுப்பினார். பேச்சை தொடர்ந்தார். அருள்மொழி, இது முக்கியமான வேலை. இது இறைப்பணி. தமிழர் நாகரிகத்தை இதைவிட அற்புதமாய் வேறு யாரும் காட்டிவிட முடியாது. நீ சொல்வது போல் அடியார் சரித்திரம் இல்லை என்றாலும் இன்னொரு நாள் திரட்டப்படும். கவலைப்படாதே. அரசரின் புறங்கையை தொட்டாள். ஏன் இன்றில்லை என்னும் ஏதேனும் ஒரு நாள் என்று பேசுகிறீர்கள் அக்கா? சாதாரண வேலையாயிது, ஒருவர் செய்யும் வேலையாயிது. சேர தேசத்திற்கு 3, குமரி பக்கம் 3, நடுநாட்டிற்கு 3, தொண்டை நாட்டிற்கு 3, பாண்டிய தேசத்தில் 4 என்று பல பேரை அனுப்பி அவர்களையெல்லாம் வெவ்வேறு இடங்களுக்கு போகச் செய்து அங்கிருந்து தகவல்களை தேடி திரட்டி வர வேண்டும். அங்கு சொல்லப்படுவதையும் ஆராய்ந்து தெளிந்து இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் உண்டா என்றும் பார்க்க வேண்டும். ஏதேனும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இல்லாததும் பொல்லாததுமாக வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. எனவே இந்த கதைகளை கொண்டு வந்து சேர்ப்பதும் பெரிய விஷயமல்ல. இவைகளை தொகுத்து நூலாக மாற்ற வேண்டும். இது மிகப்பெரிய கதை. ஆனால் நீ சொன்னது போல் அந்த சரித்திரம்தான் தமிழ் நாகரீகம், தமிழர்களின் நாகரீகம். அந்த பாண்டிய உபதளபதி குணசீலன் மிக கூர்மையானவனாக இருக்கின்றான். இறையருள் பெற்றவனாகவும் இருக்கின்றான். எதற்காக அவனுக்கு மருந்து கொடுத்து வேதனைப்படுத்துகிறீர்கள்? அவனை இன்னும் மரியாதையாக நடத்த வேண்டும் என்று உன் வீரர்களுக்கு கட்டளையிடு. அவர்கள் செய்வது எனக்கு பிடிக்கவில்லை. அருள்மொழி, விட்டால் வந்தியத்தேவருக்கு கூட இவர்கள் மது கொடுத்து விடுவார்கள். நேரம் பார்த்து குந்தவி பிராட்டியார் சொல்ல மன்னர் வேகமாக கைத்தட்டினார். அந்த கைத்தட்டில் லேசான கோபமும் இருந்தது. அந்தரங்க சேவகன் அருகே வந்தவுடன் தலைவனை வரச் சொன்னார். அந்த பாண்டிய நாட்டு ஒற்றற்படை தளபதி குணசீலனை இனி நெல் முனையளவிலும் அவமரியாதையால் நடத்தக்கூடாது. அவருடைய இரும்பு கேயூரங்களை எடுத்துவிட்டு தாமிர கேயூரங்களை மாட்டுங்கள். அவருக்கு ஏவல் சொல்ல இங்குள்ள எந்த அதிகாரிக்கும் அதிகாரம் கிடையாது. அவரை கைது செய்ய பெரும் தனத்தார் மட்டுமே முயற்சி செய்யலாம். அவரை காவலில் வைக்க முடியாது. குணசீலர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மன்னர் இதமாக கேட்டார். அந்த மரியாதை சோழ வீரர்கள் நெஞ்சில் சுருக்கென்று தைத்தது. அதிகாரிச்சு முத்தான பொன்னங்கை அவருக்கு மாற்று மருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்லது, அவருக்கு சிற்பிகளிடம் இடம் தேவையில்லை. வந்தியத்தேவரின் அரண்மனையிலேயே பின்கட்டில் ஒரு இடம் கொடுக்கட்டும். வந்தியத்தேவர் என்ன உணவு எடுத்துக்கொள்கின்றாரோ அதுவே அவரும் எடுத்துக்கொள்ளட்டும். அரண்மனையில் பாண்டிய ஒற்றர் இருக்கட்டும். இது நல்லதல்ல என்பது என்னுடைய அபிப்பிராயம். மிருதுவாக அரசரின் அந்தரங்க காரியதரிசி சொல்ல அரசர் தலையசைத்தார். ஏன்? அவர் என்னவானாலும் பாண்டிய தேசத்தவர். அவர் நம்முடைய அரச குடும்பத்துக்கு ஏதேனும் ஊறு விளைவிக்கக்கூடும்.
நல்லது, அவருக்கு உதவியாக சோழ தேசத்தில் இருந்து ஒரு அந்தண இளைஞனை அனுப்பு. பிரம்மராயரின் படையிலிருந்து தேர்ந்தெடுத்து அவரிடம் உதவிக்காக கொண்டு போய்விடு. அந்த உதவியால் ஒற்றனைப் போலவும் அவர் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துபவனாகவும் இருக்கட்டும். அதே நேரம் அவருக்கு சோழ தேசத்தில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்பவனாகவும் இருக்க வேண்டும். அவரை கண்டு மிரள வேண்டாம். அவருடைய ஆர்வம் தூய்மையானது, தெளிவானது. அந்த ஆர்வத்திற்கு நாம் மதிப்பு கொடுப்போம். அவரை கண்காணிக்கவும் செய்வோம். அரண்மனைக்கு வெளியே புறம்பாடியில் இடம் கொடுத்தால் போதாதா? இல்லை, உள்ளே இடம் கொடுப்பதுதான் நல்லது. பாண்டிய தேசத்து ஆபத்து உதவிகள் தஞ்சை முழுவதும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வரும் படையிலும் அவர்கள் கலந்து விட்டார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அந்த படை உள்ளே நுழையும் பொழுது பாண்டியரின் ஆபத்துதவி படைகள் நிச்சயமாக அங்கங்கே நகருவார்கள். இப்படி அரண்மனையில் ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்தால் பாண்டியனின் ஆபத்துதவி படைகள் அங்கு வந்து அவரை தொடர்பு கொள்வார்கள். அந்த அதிகாரி அடிக்குரலில் பேசினார். இதுவும் நல்லதுதான். அவரை யார் தொடர்பு கொள்கிறார்கள் என்று பார்த்து அவர்கள் யார் என்று விசாரித்தால் பாண்டியனின் ஆபத்து உதவி படைகள் எத்தனை பேர் கலந்திருக்கிறார்கள், எங்கெல்லாம் கலந்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்துவிடும். இது ஒரு தூண்டில் முள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அவரை மிக மரியாதையாக அரண்மனைக்கு அழைத்துச் செல்லுங்கள். மாடுகள் பூட்டிய வண்டியில் வைக்கோலுக்கு நடுவில் குணசீலன் சுருண்டு கிடந்தான். அந்த வண்டி உள்ளாலையை நோக்கி போயிற்று. வந்தியத்தேவரின் அரண்மனை முன் நின்றது. முத்தான பொன்னங்கை கைத்தட்டி செடிகளை வரவழைத்து குணசீலனை கைத்தாங்கலனாக தூக்கி கொண்டு கொல்லைப்புறம் உள்ள மிகப்பெரிய அறையில் தங்க வைத்தாள். அந்த அறைக்கு நேரெதிரே அவளுடைய அறை இருந்தது. அதனால்தானோ என்னவோ அவள் மிக சந்தோஷமாக இருந்தாள். ஏன் ஏன் என்ற கேள்வி அடிக்கடி எழுந்து வந்தாலும் சும்மா இரு என்ற அந்த கேள்வியை புறக்கணித்தாள். சந்தோஷத்தை அனுபவி என்று கட்டளையிட்டாள். குணசீலன் புலம்பத் துவங்கினான். தன்னை மறந்து போதையில் பேசத் துவங்கினான். அந்த போதை குறைய ஒரு நாள் ஆகும். அவனுக்கு வைஷ்ணவ பாசுரங்கள் தெரிந்திருந்தன. குறிப்பாக ஆண்டாள் என்றழைக்கப்படும் கோதை நாச்சியாரின் பாடல்களை அவன் பாடத் துவங்கினான். அவனுக்கு குரல் இனிமையாக இருந்தது. தன்னை மறந்து அவன் உரக்க குரல் எடுத்து அந்த பாடலை பாடுவதை அதிகாரி சேன முத்தான பொன்னங்கை வியந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். கற்பூரம் நாருமோ, கமலப்பூன் ஆறுமோ, பொற்புள்ள செவ்வாய்தான் தித்திக்குமோ, மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புட்டு கேட்கின்றேன் செவ்வாழி வெண்சங்கே என்று அவன் உரத்த குரலில் பாட முத்தான பொன்னங்கைக்கு வயிறு குழைந்தது. அவளுக்குள்ளும் காதலும் காமமும் போட்டி போட்டுக்கொண்டு கிளர்ந்து எழுந்தன. பிரம்மராயர் என்றழைக்கப்படும் கிருஷ்ணன்ராமன் தன் மாளிகையின் வாசலில் மிகப்பெரிய திண்ணையில் சம்மணமிட்டு உட்கார்ந்திருக்க, அவருக்கு அருகே அவர் மனைவி உட்கார்ந்து வெற்றிலை மடித்து கொடுத்து கொண்டு இருந்தாள். ஒவ்வொன்றாய் தன் விரலில் அடுக்கி சற்று தள்ளி ஒற்றர் படைத்தலைவர்கள் நின்று கொண்டிருந்தனர். சோழர் படையின் ஒரு பகுதியை பல குழுக்களாக பிரித்து ஒற்றர் படை என அறிவித்து அவர்கள் தேசத்தின் பல பகுதிகளுக்கு அனுப்பி வெற்றி பெற்ற தேசத்தில் உள்ள அரசியல் நடவடிக்கைகளை உற்று கவனித்து அவ்வப்பொழுது தகவல் சொல்லி அனுப்புவது பிரம்மராயரின் வழக்கம். ஆனால் கோயில் கட்ட ஆரம்பித்ததிலிருந்து வெளி தேசத்தில் இருக்கிற ஒற்றர் படைத்தலைவர்கள் வேகமாக தஞ்சைக்கு வரச் சொல்லி இருக்கிறார். கோயில் கட்டுகின்ற விஷயத்தை ஒட்டுமொத்தமாக அவர்களோடு உட்கார்ந்து பேச வேண்டும். எங்கிருந்து ஆபத்து வரும், எவரிடமிருந்து எதிர்ப்பு வரும், யார் இதற்காக கோபப்படுவார்கள், எவர் எரிச்சலுவார்கள் என்று கேட்பதற்கு ஆசைப்பட்டார். அவர் இல்லத்தில் விருந்து உண்டுவிட்டு அந்த வீரர்கள் திண்ணையில் உட்கார்ந்திருந்தனர். அவர்கள் வந்ததும் எழுந்து கை கட்டி நின்று கொண்டார்கள். தொண்டை நாட்டிலிருந்து வந்த ஒற்றர் படைத்தலைவர் இன்று காலைதான் வந்து சேர்ந்தார். வந்தவுடன் சற்று கவலையான செய்தியை சொன்னார். திருவொற்றியூரிலிருந்து கிளம்பிய அடிமைகள் நாளை அல்லது மறுநாள் வந்து விடுவார்கள். அவர்களோடு காஞ்சிபுரத்தில் பாண்டிய ஆபத்து உதவிகள் கலந்து விட்டனர். வெகு நிச்சயமாக ஆதித்த கரிகாலனை கொண்ட ரவிதாசனின் மகன் யாரோ ஒருவன் அதில் இருக்கின்றான். யார் என்று இனம் கண்டுபிடிக்க முடியவில்லை. தன்னைத்தானே சங்கிலியால் பிணைத்து கொண்டு முரட்டு கைதியைப் போல் உட்கார்ந்திருக்கிறான். அவனால் அந்த சங்கிலியை விலக்கி விட்டுவிட்டு ஓடவும் முடியும். எனவே அடிமைகளிடம் மிக கவனமாக இருக்க வேண்டும். உள்ளே வந்து அமர்ந்து கலவரம் செய்ய வேண்டுமென்று அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள். முன்னதாக சில ஆட்கள் தேசத்தின் வேறு பகுதிகளிலிருந்து அனுப்பியும் இருக்கிறார்கள். குறிப்பாய் பாண்டிய தேசத்திலிருந்து போர் வீரர்கள் சிற்பிகள் என்ற பெயரில் வந்து உட்கார்ந்து விட்டார்கள். பாண்டிய ஆபத்து உதவிகளின் ஒரே குறிக்கோள் ராஜராஜ சோழரை கொல்வது. செய்தியை கேட்டதும் பிரம்மராயர் கவலையானார். அரசரை சுற்றி அரண் அமைப்பது எளிது, பாதுகாப்பு போடுவது பெரிய விஷயமில்லை. ஆனால் அரசர் அந்த பாதுகாப்பை மீறி அடிக்கடி வெளியே நகர்ந்து விடுவதும்
மக்களுக்கு நடுவே போய் நிற்பதும் சற்று கவலையாகத்தான் இருக்கிறது. விளக்கிச் சொன்னால் அரசர் சிரிப்பார், சற்று கோபப்படுவார். சற்றென்று கோபம் அதிகமாகி 4 பேர் முன்னால் கடுமையாக கண்டிக்கவும் கூடும். இன்று காலை ஒரு பாண்டிய ஒற்றனை சங்கிலியிலிருந்து விலக்கி தோளில் தட்டி கொடுத்ததாக செய்தி வந்திருக்கிறது. இது தவறு, மிகப்பெரிய தவறு. பிரம்மராயர் மனைவியிடமிருந்து வெற்றிலை வாங்கி வென்று கொண்டே யோசிக்கத் துவங்கினார். சரியாய் ஒரு தாக்குதல் சோழப்பட வீரர்களையே வைத்து பாண்டியர்கள் மீது நடத்தினால் என்ன என்று யோசித்தார். எண்ணம் தோன்றியவுடனேயே செயல்படுத்தக்கூடிய வேகம் சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் பிரம்மராயருக்கு உண்டு. பிரம்மராயர் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம், சேனாதிபதி என்பது அவருடைய பதவி. சம்பிரதாயத்தில் உரிய அந்தணரான அவர் சமயோஜிதமின்றி சோழ மன்னனுக்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து கொண்டவர். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மீது மிகுந்த அன்பு உடையவர். உடையார் ராஜராஜ தேவரை விட அவரது மகன் இளவரசன் ராஜேந்திரன் மீது மிகுந்த நம்பிக்கையும், ராஜேந்திரனால் சோழ தேசம் இன்னும் உன்னதமான நிலைக்கு வரும் என்ற நம்பிக்கையையும் உடையவர். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு என்ன உதவி செய்கிறோமோ அதைவிட அதிக உதவிகளை ஒரு சேனாதிபதியாய் மந்திரியாய் இருந்து ராஜராஜனுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையும் உடையவர். அவருடைய எதிர்பார்ப்புகளை சற்றும் பொய்க்காமல் ராஜேந்திரன் வளர்ந்து வந்தான். சில சமயம் அவரே வியக்கும் வண்ணம் பல திட்டங்களை பற்றி அவரிடம் மனம் விட்டு பேசுவான். தன்னுடைய கனவுகளை அவர் காலடியில் அவருடன் உட்கார்ந்து காதோடு கூறுவான். பிரம்மராயரே என்று அன்போடு அழைப்பான். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று ஒரு நாள் இரவு இதே திண்ணையில் அமர்ந்து அவன் கேட்டான். என்ன ராஜேந்திரா, என்ன திடீரென்று கேள்வி? உனக்கு தெரியாதது என்ன? நான் இந்த சோழ தேசத்தை பற்றி அதை வேறென்ன நான் சொல்லிவிடப் போகின்றேன் என்று கிட்டத்தட்ட அவன் குரல் விகிதத்திலேயே பதில் சொன்னார். நான் சோழ தேசத்தை பற்றித்தான் கேட்கப் போகின்றேன் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? என் எண்ணம் சோழ தேசத்தை தாண்டி வேறு சில இடங்களின் மீது நிலை கொண்டிருக்கிறது. என் கேள்வி முக்கியமானது. கொஞ்சம் ஆழ்ந்து நீங்கள் சிந்தித்து பதில் சொல்ல வேண்டும் என்று பீடிகையோடு பேசத் துவங்கினான். கேள் ராஜேந்திரா. அவர் நெருங்கி வந்து உட்கார்ந்து கொண்டார். பரதகண்ட மன்னர்களில் எவரேனும் படையெடுத்து பிரதேசத்திற்கு போனதுண்டா? ஆம் எனில் யார்? இல்லை எனில் ஏன்? பிரம்மராயர் திகைத்து போய்விட்டார். இப்படி ஒரு கேள்வி இளவரசன் ராஜேந்திரனிடமிருந்து வரும் என்று அவர் நினைக்கவே இல்லை. இந்திய தேசத்திலிருந்து எந்த அரசராவது எந்த காலத்திலாவது படையெடுத்து அந்நிய தேசத்திற்கு போனதுண்டா? ஆம் என்றால் யார்? இல்லை எனில் ஏன்? போனதுண்டே ராஜேந்திரா. உன்னுடைய தகப்பன் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர், அவருடைய தகப்பன் சுந்தர சோழர், எல்லோருமே போனதுண்டே. இலங்கையை நோக்கி நாம் படையெடுத்திருக்கின்றோமே, இலங்கை அந்நிய தேசம்தானே? இல்லை, ஈழத்தை நான் அந்நிய தேசம் என்று நினைக்கவில்லை. அது நம்முடைய பகுதியில் ஒன்று. கடல் குறுக்கிட்டதால் அந்நியமாக தோன்றுகிறது. நம்முடைய மக்கள் வாழும் பூமி. இதை அந்நியம் என்று எப்படி சொல்வது? நான் சொல்வது, இன்னும் விலகி கிழக்கே உள்ள இந்த கடலை கடந்து வேறு பக்கம் அரசர்கள் யாரேனும் போயிருக்கிறார்களா? வடக்கே இமயம் வரை போயிருக்கிறார்களா? போனதாக சொல்லப்படுகிறது ராஜேந்திரா. சேரன் ஒருவன் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது குறித்து சரியான தகவல்கள் ஏதுமில்லை.